ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஸ்மார்ட் இரிகேஷன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மளோட சாயிலோட மாய்ஸ்சரைசர் லெவல் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்துட்டு சென்ஸ் பண்ணி மோட்டர் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இதான் கான்செப்ட். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து நோட் எம்சியூ போர்டு, இந்த போர்டில் வந்து நம்ம மைக்ரோகண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ எல்சிடி. இந்த எல்சிடி தான் வந்துட்டு நமக்கு மாய்ஸ்சரைசர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். அண்ட் இது என்னன்னா டிஎஸ் லெவல். இதில் வந்து என்னன்னா ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும், அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து இது வந்து அந்த ஹியூமிடிட்டி வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் டிசி பம்பு. அண்ட் இது வந்து ரிலே மோட்டர் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக. அண்ட் இதுதான் வந்துட்டு மாய்ஸ்சர் சென்சர். ஸோ இதை வச்சு தான் நம்ம சென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் அடிஷனலாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஓடி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஐஓடி வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோன் மூலியமாகவே உங்கள் பம்பை வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மேனுவலாக பம்ப் வந்து ஆன் ஆஃப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு அதில் எல்சியில் வர வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு இதுலேயும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ஒர்க்கிங் காட்டிடுறேன். ஸோ இது மாய்ஸ்சர் சென்சார். இந்த சென்சார் வந்து நான் இப்போ உங்களுக்கு தண்ணி டிப் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எல்சிடியில் சேஞ்சஸ் தெரியும், சேஞ்சஸ் தெரியும். அண்ட் பம்ப் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிற சவுண்ட் வந்து கேட்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைக்வைஸ் இந்த லெவல் ஆஃப் ஜீரோலேருந்து அந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் வந்து சென்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகிக்கும். சப்போஸ் அதோட கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் பம்ப் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். அண்ட் இதுலையும் காட்டுறேன். லைக் வந்துட்டு இப்போ மாய்ஸ்சர் வந்து நான் டிப் பண்ணுறேன். உள்ள டிப் பண்ணும்போது உங்களுக்கு எல்சிடிலையும் சேஞ்சஸ் தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த ஐஓடிலையும் சேஞ்சஸ் தெரியும். அண்ட் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் அதுவும் உங்களுக்கு காட்டும். இந்த பம்ப் மேனுவலாக ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வந்து இங்கே பம்ப் ஆன் கொடுக்குறேன். இது வந்து பம்ப் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நான் பம்ப் ஆஃப் கொடுக்குறேன். டிலே தாண்டி உங்களுக்கு பம்ப் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ஐஓடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதை வந்துட்டு உங்களுக்கு நான் பின்னாடி வந்து இந்த மாடலோட பின்னாடியே வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்கோம். அதோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ இதுக்கு நாங்கள் மெயினாக என்ன யூஸ் பண்ணோம்னா இப்போ ஹாட்ஸ்பாட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு இதோட ஐஓடி இதோட நேமையும் இதோட பாஸ்வேர்டு வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்கள் ஐஓடி வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் அதுக்கு முடிச்சக்கப்புறமா டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகி காட்டும். உங்களுக்கு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். சப்போஸ் கனெக்ட் ஆகல அப்படின்னா க்ரீன் கலர் லைட் எரியாது. கனெக்ட் ஆயிடுச்சுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். இங்கே வந்து ஐஓடி சென்ட் பட்டன் கொடுத்துருக்கேன். இந்த பட்டன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்சியில் காட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் சென்ட் ஆகும். சப்போஸ் ஆப்ரேஷனே சென்ட் ஆகாது. ஸோ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ காட்டுறேன். இப்போ தான் சென்ட் ஆகுது. அண்ட் சாமி அங்கே நான் உங்களுக்கு நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். எல்சியில் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து மொபைலில் டிஸ்பிளே ஆகல. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்.